இளம் குற்றவாளிகள் பற்றி நாம் அறியாதவை. மாஸ்கெட் தமிழ் சேனல் வியூவர்ஸ்க்கு என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் இந்த சமூகத்தில் வாழ்கிற இளம் குற்றவாளிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாகவே கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸாக தான் இருக்க போகுது. இந்த டாப்பிக்கை கேட்டதும் உங்கள் மனசில் எழுற எல்லா கேள்விகளுக்கும் கண்டிப்பாக பதில்கள் உண்டு. ஸோ முதல் கேள்வியை பார்க்கலாம் வாங்க. இளம் குற்றவாளிகள்னால் யார்? சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? 7 வயதுக்குள்ளாக இருப்பவர்கள் ஏதேனும் குற்றம் இழைத்தால் அவர்களை தண்டிப்பதை தவிர்த்து அவர்களை திருத்துவதற்காகவும் நெறிப்படுத்துவதற்காகவும் கொண்டு வரப்பட்டது தான் சிறார் பாதுகாப்பு சட்டமும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளும். இவர்களைத்தான் நாம் இளம் குற்றவாளிகள் என்று அழைக்கின்றோம். இரண்டாம் கேள்வி. சாதாரண பள்ளிகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் அன்பும் பாதுகாப்பும் தங்கள் பெற்றோர்களிடமிருந்து பெறுகின்றனர். அதனால் அவர்களது ஆசிரியர்கள் அறிவு, ஆற்றல் மற்றும் திறமை இம்மூன்றையும் கிடைக்கச் செய்தால் போதும். ஆனால் சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அங்கு பணியாற்றும் ஆசிரியர்கள்தான் தாயாகவும் தந்தையாகவும் பாதுகாவலராகவும் இருக்க வேண்டும். கல்வி கற்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான சமையல், தையல், மரவேலை போன்ற பணிகளையும் சிறுவர் சீர்திருத்த பள்ளி மாணவர்கள் கற்றுக்கொள்கின்றனர். மூன்றாம் கேள்வி. ஏன் இந்த நிலைமை? எப்படி இவர்கள் உருவாகுகின்றனர்? குடும்பத்தில் பெற்றோர்கள் சரியான முறையில் வளர்க்காதது, பெற்றோர்கள் குழந்தைகள் முன் சண்டையிடுவதால் ஏற்படும் விரக்தி, தாய் அல்லது தந்தை இருவரில் ஒருவர் மட்டும் வளர்க்கும் போது முறையாக கண்காணிக்க முடியாமல் போதல் போன்ற உளவியல் காரணங்களே சிறார்கள் குற்றச் செயல்களில் ஈடுபட காரணங்களாகும். நான்காம் கேள்வி. இதனை தடுக்க என்ன செய்யலாம்? குடும்ப வறுமையில் பாதிக்கப்பட்டு இருக்கும் குழந்தைகள், சரியான நண்பர்களின் சேர்க்கை இல்லாதவர்கள், கல்வி அறிவில்லாதவர்கள், இளமையிலேயே அதிகமாக செலவு செய்ய விரும்புபவர்கள், இவர்களை ஒன்று சேர்த்து உளவியல் ஆலோசனைகளையும் அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான வசதிகளையும் செய்து உயர்ந்த குறிக்கோளுடன் வளர்க்க வேண்டும். ஐந்தாம் கேள்வி. திரைப்படங்களில் காட்டும் சீர்திருத்த பள்ளிகள் குறித்து பேசுவோமா? பேசலாமே. முதலாவதாக நம்ம தளபதி நடித்த மாஸ்டர் படத்தில் ஜுவனைல் ஹோமில் இருக்கிற பசங்களை தவறான செயல்களுக்கு பயன்படுத்துகிறத பார்த்துருப்பீங்க. இரண்டாவதாக பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான நம்ம விஜய் ஆண்டனி நடித்த நான் படத்தில் ஜுவனைல் ஹோமில் இருந்து வெளியே வர ஒரு நபரோட வாழ்க்கை எப்படி இருக்கும், எதுக்காக அவர் அந்த சீர்திருத்த பள்ளிக்கு போனார் பற்றிய தெளிவான கதையை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. மூன்றாவதாக நம்ம பாபி சிம்ஹா நடித்த அக்னி தேவிங்கிற படத்தில் இளம் குற்றவாளிகள் எப்படி மிஸ்கைட் பண்ணப்பட்டு மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்கங்கிறத காமிச்சிருப்பாங்க. நான்காவதாக நம்ம சூர்யா நடித்த நந்தா படத்தில் பெற்றோர்களின் சண்டையாலும் குடும்பத்தின் வறுமையாலும் ஒரு குழந்தை எப்படி பாதிக்கப்படுதுங்கிறத நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆறாம் கேள்வி. இந்த மாதிரி மாணவர்களிடம் நாம் பின்பற்ற வேண்டியது அகிம்சை முறையா அல்லது வன்முறையா?
காவல் காப்பதற்குத்தான் வன்முறை தேவை. அறிவையும் அன்பையும் ஊட்டுவதற்கு அகிம்சை முறையே சிறந்தது என்பது என் கருத்து. இதை செய்வதற்கு சிறந்த ஆசிரியர்கள்தான் தேவை. 7ஆம் கேள்வி. சீர்திருத்த பள்ளிகள் எப்படி இயங்குகின்றன? சீர்திருத்த பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் எப்படி பிரிக்கப்படுகின்றன? சீர்திருத்த பள்ளிகளில் இருக்கும் குழந்தைகள் CNCP மற்றும் CCL என்று 2 வகையில் பிரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன. CNCP என்றால் Child in Need of Care and Protection என்று பொருள். அதாவது ஆதரவற்றோருக்கான பிரிவு. CCL என்றால் Child in Conflict of Law என்று பொருள். அதாவது இளம் குற்றவாளிகளுக்கான பிரிவு என்று பொருள். 8ஆம் கேள்வி. சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் மாணவிகளும் இருப்பார்களா? ஆம், சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் 18 வயதிற்கு கீழ் உள்ள பெண் குழந்தைகளும் 16 வயதிற்கு கீழ் உள்ள ஆண் குழந்தைகளும் வளர்க்கப்படுகின்றார்கள். 9ஆம் கேள்வி. எந்த வயதில் ஒரு குழந்தை தான் செய்த குற்றத்திற்கு பொறுப்பாகி வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின் தண்டனையை பெறுகிறது? 7 முதல் 12 வயது வரைக்கும் குழந்தைகள் செய்யும் குற்றங்களுக்கு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வதில்லை. ஆனால் 12 வயதிற்கு மேல் 16 வயதிற்குள் இருக்கும் குழந்தைகள் செய்யும் குற்றத்திற்கு பொறுப்பாகி வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின் சிறார் சீர்திருத்த பள்ளிகளில் சேர்க்கப்படுகின்றார்கள். 10ஆம் கேள்வி. தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களில் சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள் உள்ளன? 2019ஆம் ஆண்டின் கணக்குப்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 9 சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள் இருந்தன. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், மதுரை, கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி போன்ற பெரிய ஊர்களில் இயங்குகின்றன. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஹோம்ஸ் எனப்படும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் குற்றம் செய்பவர்கள் மட்டும் இருப்பதில்லை. ஆதரவற்றோர், பெற்றோர்களை இழந்தோர், பாதுகாப்பின்றி தவிப்போர் என்று பலர் இருக்கின்றனர். எது சரி எது தவறு என்று தெரிந்தும் அதனால் வரும் இன்ப துன்பங்களை அறிந்தும் குற்றம் செய்பவர்களை தான் தண்டிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்த பிஞ்சு நெஞ்சங்களை வெறுத்து ஒதுக்குவது தவறு. பெற்றோர்களுக்கு ஒரு தகவல். ஒரு குழந்தைக்கு அன்பு, அரவணைப்பு, கண்டிப்பு இம்மூன்றும் அவசியம். தவறு செய்தால் கண்டிக்க வேண்டும். முதலிலேயே கண்டிக்க தவறினால் பிறகு கஷ்டம் நமக்கே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மனசில் நினச்சதெல்லாம் நான் சொல்லிட்டேனா? நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அதெல்லாம் நம்ம தேடி தேடி படிக்கணும். படித்ததோடு நிறுத்தாமல் மற்றவங்களுக்கும் அதை சொல்லித்தரணும். நல்ல எண்ணம் என்ற விதையை நெஞ்சில் விதை, வாழ்க்கை என்னும் விளைச்சல் நன்றாக இருக்கும். நன்றி.